செல்ஃபி ஸ்டிக்கும் எங்கள் அம்மாவோட ப்ரெசன்ட். இது நான் சொல்லவே இல்லை, ஒரு பவர் பேங்க் தான். எங்கள் அம்மா சொல்லவே இல்லை, இது வந்து எனக்கு வாங்கி தந்துருக்காங்க. எனக்கு எப்படின்னு தெரில. அதே மாதிரி நம்ம செல்ஃபி ஸ்டிக்குமே அவே ஆயிடுச்சு. நம்ம வந்து முதல்ல எங்கள் அம்மா ஆர்டர் போட்டதே முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? பவர் பேங்க்கு உங்களுக்கு தான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். கிளியர் அப்படியே நல்லா இருக்கு. பார்த்தீங்களா உள்ள? ஓகே, ஒரு செட் ஆஃப் ஒயர் வந்திருக்கு நம்ம சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக. அண்டு ஒரு டப்பா இருக்கு. ஓகே, இது வந்து ஸ்டார்டிங் மேனுவல். ஸோ மேனுவல் தேவையில்லை. நம்ம பவர் பேங்க்கு இங்கே ஒரு உள்ள கவர் மாதிரி இருக்குது, பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறேன். ஓ மை காஷ், இதுதான் பவர் பேங்க். பவர் பேங்க் ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஓ மை காஷ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது பவர் பேங்க்கு. இந்த பவர் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, லைட் எரியுது, லைட்லாம் எரியுது. இதுக்கு வந்து இந்த பவரிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். போல இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் சார்ஜர் பின்னுக்கும் போட்டுக்கலாம். இது எப்படி சார்ஜ் ஏற்றுறதுன்னு எனக்கு தெரியலை, பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த சார்ஜர் பின்னும் சேர்ந்துருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஐட்டமு. இது வந்து நம்ம ட்ரக்கிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம சார்ஜ் வந்து தீர்ந்துருச்சுன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் நம்ம ஃபோனில். ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஒரு குட்டான யூஸ் தான் கைஸ். ஓகே, இப்போ இது தள்ளி இருக்கட்டும். இதில் வந்து 2 பீஸ் வந்துருக்கு, இது மட்டும்தான். ப்ளஸ் அந்த ஸ்டார்டிங் மேனுவல் உங்களுக்கு வேணும்னா மேனுவல் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ வாங்க வச்சிடலாம். இப்போ அடுத்து நான் ஆர்டர் போட்ட அந்த செல்ஃபி ஸ்டிக் தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்களா பாக்ஸ்லேயே கண்ணாடின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணால் பெரிய பேக்கிங் தான். பேக்கிங்கை நம்ம குறை சொல்லணும், குறை சொல்லி தான். ஆனால் நல்லா இருக்குது, அந்த லோகோலாம் போட்டு நல்லா இருக்குது. ரீசைக்கிள் கிழிக்கவே முடியல சொல்லலாம். நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபைங். பிக்கிறதே சாட்டிஸ்ஃபைங் தான். அவ்வளோதான், வந்துருச்சு. தான் என் செல்ஃபி ஸ்டிக் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கே முதல்ல காமிக்கிறேன். தான் க்ரீன் லேயர் இருக்குது வச்சுருக்கணும். அவ்வளோதான், இதுதான் நம்ம செல்ஃபி ஸ்டிக்கு. இது வந்து தேவையில்ல செல்ஃபி ஸ்டிக். இது கூட சார்ஜர் மட்டும் எடுத்து இங்கே வச்சிடலாம். மை காஷ், இந்த R1L ரொம்பவே சூப்பராக, நல்லா ஸ்பெசிஃபிக்காக சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலாம். ABS + ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெத்தடு. ஓகே, செல்ஃபி ஸ்டிக் தான். ஸோ வாங்க உங்களுக்கே முதல்ல காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது செல்ஃபி ஸ்டிக். ஓ மை காஷ், இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது. ஆமாம் கைஸ், இதுலேயே இந்த ஸ்டார்டர்ஸ் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் இவங்க சைனீஸில் இருக்குது. ஸோ சைனா இதுதான் போல, தேவையில்லை. ஓ மை காஷ், செம்மையாக இருக்குது கைஸ். ஓகே, நம்ம ஃபோன் வைக்கிறதுக்காக ஒரு ஈஸியான ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வெர்டிகலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு இப்படி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் எல்லாமே நம்மளே இது பண்ணிக்கலாம் போல. அதே மாதிரி நம்ம திருப்பிக்கலாம், அந்த 360 டிகிரியில் திருப்பிக்கலாம். செம்மையாக இருக்குது, நீளப்படுத்தணும். ஸோ இப்போ ஒரு 5 கோடி வருடம் ஆச்சு நான் இது பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம ப்ளூடூத்துமே கையில் எடுத்துடலாம். சரிங்களா, அழகாக ப்ளூடூத் வருது. அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலி செல்ஃபி ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ப்ளூடூத்தை நீங்கள் ஆட் பண்ணணும் உங்கள் மொபைலுக்கு. இது பண்ணுங்கள், இதை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போல. சரிங்களா, இழுக்கணும் கொஞ்சம். இது பண்ணுங்கள், இப்போ தான் பண்ணேன். அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்களா, ஒரு செல்ஃபி ப்ரப்போஸ் நீங்கள் ஏதாவது செல்ஃபி எதுவும் எடுக்கிறீங்கன்னா ரொம்பவே யூஸாக இருக்கும். நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, நல்லா செல்ஃபி நீங்கள் எடுக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த பிளாக்ஸ் வீடியோலாம் எடுக்கிறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட இது எதுக்கு ப்ரோ மெயினாக வாங்கினீங்கன்னா ட்ரக்கிங்க்கு தான். ட்ரக்கிங்க்கு இது எப்படி எடுப்போம், இப்படியே வச்சு எடுத்துருவியா ப்ரோ அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து இந்த மேல் ப்ரொபோஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிடிச்சி எடுக்கணும். பார்த்தீங்களா, நல்லா பெருசாக இது.
நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணிட்டு அவ்வளோதான். பார்த்தீங்களா? இப்படி நம்ம எடுத்துடலாம் வீடியோ. இது எவ்வளோ பெருசாக வரைக்கும் வருதுன்னா இங்கே லேயர்ஸ் ஒன்று போட்டுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ லேயர் இருக்குது. நீங்கள் திருப்பி இப்படியே உள்ளே வச்சிங்கன்னா உள்ளே மறைஞ்சிரும். இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். நல்லா பெருசாக இருக்குது ப்ளீஸ். ஓ மை காஷ், இது பாருங்க. நான் வந்து கேமரா முன்னாடி அளவு வைக்க முடியுது. அவ்வளோ பெரிய செல்ஃபி ஸ்டிக்கு. இது வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. பார்த்தீங்களா? திருப்பி வச்சு மடிக்கலாம். ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. நம்ம வெள்ளிமலை ட்ரெக்கிங்க்கு தான் எல்லாமே யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாண்ட் மெத்தட் நான் திருப்பி கூட சொல்லித்தரேன் உங்களுக்கு. முதல்ல வந்து இந்த மாதிரி மூடி இருக்கும். இந்த மூணு திறந்து விட்டுறணும். இப்படி திறந்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த இப்படி ரிலீஸ் பண்ணணும். இப்போ டிஸ்கவர் பண்ணிட்டேன் கைஸ். பார்த்தீங்களா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அழுத்தணும். இப்படி அழுத்துறப்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கணும் வர்த்தா. சரிங்களா? இப்படி இருக்குது. ஸோ செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இந்த இப்படி மூடி இருக்கும். இந்த 3 நேரம் திறந்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்கும், ஐக்கான் மாதிரி. அதை ப்ரெஸ் பண்ணால் போதும் வந்துடுது. திருப்பி இதை இழுத்துக்கணும். இழுத்துட்டு இந்த இடத்த இப்படி அட்டாச் பண்ணணும். நீங்கள் இப்படி அமுக்கணும். இதை அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி சத்தம் கேட்கும். அப்புறம் இது இதாகிடும். இதே மாதிரி இது இப்படி இந்த ஹோல்டர்ஸுமே இருக்குது. பட் இது ஹோல்டர் பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்கான்னா நல்லா இல்லை. கொஞ்சம் அந்த அங்கங்கே ஓட்டை இருக்கனால கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பட் செல்ஃபி ஸ்டிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து ப்ளூடூத் இருக்கிறனால உங்கள் ஃபோனும் சேர்ந்து இதோட ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா நீங்கள் வெளியூர் எதுவும் போகிறீங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு இதை திறந்து விட்டுலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இதுவுமே ஓப்பன் ஆகிடும். நிமிஷம் வெளியில் வந்து நீங்கள் யார்கிட்டையும் செல்ஃபி கேட்க வேணாம். இப்படி வச்சுட்டு நீங்கள் போய் நின்றலாம். நின்றுட்டு இந்த ப்ளூடூத்தை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இது உங்களுக்கு செல்ஃபி எடுத்து தந்துடும். அதே மாதிரி இதை மூடிக்கவும் செய்யலாம். நீங்கள் இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து சீரியஸாக ஒர்த்து. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். பிளாகர்ஸுக்கு வேணால் நல்லா யூஸ் ஆகும். நம்மளுக்கு நிறைய ஆதரவு தந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நல்ல ஆதரவு தாங்க. நம்ம இன்னும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ வரேன். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான வீடியோவில் வரேன். பை கைஸ்.